திருமணமான ஒரு தம்பதி தினமும் காலையில் அவங்க டைனிங் ரூமில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் பொழுது அந்த ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டில் காஞ்சிட்டு இருக்க துணிகளை இந்த லேடி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன துணி துவைக்கவே தெரியாதா, ஏன் அவங்களோட துணிகள்லாம் அழுக்காவே காஞ்சிட்டு இருக்குன்னு டெய்லியும் ஏதாவது கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட துணியெல்லாம் அழுக்காவே இருக்குது, ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணுற சோப்பு சரியில்லையா, இல்லை இவங்களுக்கு துணி துவைக்க தெரியலையா, இன்றைக்கும் காலையில் அவங்க துணியெல்லாம் அழுக்காக தான் இருக்குது. டெய்லியும் இதே மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்தா பக்கத்து வீட்டில் எல்லா துணிகளும் பளிச்சுன்னு பிரகாசமாக காஞ்சிட்டு இருக்கு. ஃபைனலி இந்த லேடி துணி துவைக்க கற்றுக்கிட்டாங்கப்பா. இன்னைக்கு தான் அவங்களோட துணியெல்லாம் பளிச்சுன்னு இருக்குது, அழகாக இருக்குது. சோப்பு மாற்றிட்டாங்களோ அப்படி சொல்ல அவங்க கணவர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நான் நேரத்தோடு எழுந்திரிச்சு நம்மளுடைய ஜன்னல் கண்ணாடிகளை நீட்டாக நான் கழுவி விட்டுட்டேன்னு. பல நாட்களில் நம்மளை யாராவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீ அது சரியில்லை, இது சரியில்லை, இது பண்ண உனக்கு தெரியல, அது பண்ண உனக்கு தெரியலன்னு. நிறைய நேரம் அவங்களுடைய கண்ணாடியில் தான் பிரச்சனை. அவங்க கண்ணாடியை தொடச்சிட்டு பார்த்தாங்கன்னா நம்ம பளிச்சுன்னு தான் தெரியும். மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய மனசையும் சுத்தம் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னா பார்க்குற எல்லாமே நீட்டாக அழகாக தெரியும்.